நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தாவேகா திரு செந்தில் பாலாஜி அவர்களை நம்ம ஏற்கனவே ஒரு காணல் 2-3 காணல சொல்லியிருக்கிறோம். திருப்பாச்சில வரக்கூடிய 3 வில்லன்கள்ல ஒரு 3வது வில்லனா காட்டுற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அடுத்தது திரு செந்தில் பாலாஜி அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய வில்லனா சித்தரிக்க விரும்புகிறது தமிழக வெற்றி கழகம். திரு செந்தில் பாலாஜி அப்படின்றவர் அவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் அப்படின்றத விட சிறு வயதிலேயே அம்மா கிட்ட நற்பெயர் வாங்கியவர் திரு செந்தில் பாலாஜி. அதே சின்ன வயசுல கெட்ட பேரும் வாங்கியிருக்கிறாரு. 1975 பிறந்த திரு செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு வெறும் 51 வயசு தான் ஆகுது. இந்த 51 வயசுல இவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. இந்திய அளவுல தமிழ்நாட்டுல பெயர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை பாத்தீங்க அப்படின்னா சின்னதா அவருடைய வரலாறு கொஞ்சமா நம்ம புரட்டி பார்க்க வேண்டிய நேரம் இருக்கு. ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சற்றேறக்குறைய ஒரே வயது தான் நீங்க எடுத்து பார்க்கலாம். அப்ப 1997 பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 22 வயசு தான் ஆகுது. 85, 90, 22 வயசுல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு அம்மாவுடைய அதிமுகல ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வராரு. முக்கியமான பொறுப்புனா ஒரு பெரிய எம்எல்ஏ எம்பிலாம் கிடையாது. 97 இருந்து 2006 வரைக்கும் அவர் ஒரு சிறப்பான களப்பணியாற்றுறாரு. அவர் பிறந்த ஊரான கரூர்ல. அப்ப 2006 அம்மாவோட பார்வை திரு செந்தில் பாலாஜி பக்கம் படுது. பட் 2006 அம்மா கரூர்ல இவர் போட்டி போடுறதுக்கு சீட்டு தராங்க. 2006 எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே எத்தனை தொகுதியில திமுக வெற்றி அடைய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி 2006 அம்மா தோற்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாம இருந்தது. ஆனா திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் அறிக்கை விட்டாரு. அந்த தேர்தல் அறிக்கையில அதிமுக கலங்கிடுச்சு. ஆனா அப்ப கூட ஒரு 75-80 தொகுதியில அன்றைய அதிமுக வெற்றி பெற்றிருந்து அதுல ஒரு வேட்பாளர், அதுல ஒரு எம்எல்ஏவா இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள். தொடர்ந்து செந்தில் பாலாஜி அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சட்டசபையில அப்படியே கொஞ்சமா அம்மாவோட பார்வையில் கண் பார்வையில படுறாரு. 2011 மறுபடியும் அதே நம்முடைய கரூர்லயே போட்டி போடுறாரு. போட்டி போட்ட உடனே இந்த தடவை அவருக்கு மினிஸ்டர் போஸ்டே கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். இன்னைக்கு நீங்க போக்குவரத்து துறையில் நீங்க பாக்குற பல விஷயங்களை செஞ்சவர் திரு செந்தில் பாலாஜி. நீங்க செந்தில் பாலாஜி முதல்ல இந்த வில்லனா பாக்குறதுல இருந்து எடுத்து ஓர வைங்க. அவர் ஒன்றும் வில்லன்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே தவறு செய்வாங்க, எல்லாருமே சரியா செய்வாங்க. இவர் சரி செஞ்சாலும் சரி, தவறு செஞ்சாலும் சரி, ரொம்ப டீப்பா போய் செய்யக்கூடிய ஒரு ஆளு. இவர் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கட்சிக்கு எப்படி ஓபிஎஸ் ஒரு அமைதியான ஒருத்தரா இருந்தாரோ, அமைதியான ஒரு சொல் பேச்சை கேட்கக்கூடிய நம்பிக்கைக்குரியவரா இருந்தார். அதே மாதிரி ஒரு அடாவடியா நம்பிக்கைக்குரிய அடாவடிக்கைக்கு நம்பிக்கைக்குரியவர், அமைதிக்கான நம்பிக்கைக்குரிய 2 பேரும் வச்சுங்களேன். அமைதியா ஒரு தலைமை என்ன சொல்றது அதை அமைதியா கேட்கக்கூடியவர் திரு ஓபிஎஸ் அவர்கள். அடாவடியா கேட்கக்கூடியவர் திரு செந்தில் பாலாஜி. இப்படி நீங்க பிரிச்சு 2 பேருமே. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவுல 2011 நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரா இருக்கிறார். 2015 ஏதோ இது மாதிரி கொஞ்சம் அதிகமா பண்ணாலே அம்மா கிட்ட ஏதோ கெட்ட பேர் சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு சின்ன இறக்கத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. அது அம்மாவோட ஸ்டைல். அது அம்மாவோட ஆட்சியில நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். பிளஸ் அம்மாவோட ஆட்சியில நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவி இன்னைக்கு இருக்கும், மதியானம் இருக்குமான்னு யாருக்குமே தெரியாது அம்மாவோட ஆட்சியில மட்டும். ஆனா திமுக ஆட்சி இன்னைக்கு தாவேகா ஆட்சியில எத்தனை அமைச்சர்கள் என்னென்ன வேலை பாக்குறாங்கன்னா ஒருத்தர் கூட எடுக்க கூட தைரியம். ஆனா அம்மா அந்த மாதிரிலாம் கிடையாது. ராணுவ கட்டுப்பாடுனா ராணுவ கட்டுப்பாடு. அவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது அமைச்சரா இருப்பாங்க, திரும்ப வீட்டுக்கு வரும்போது அமைச்சர் எடுத்துட்டு எங்கேயோ தூக்கி உட்கார வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ராணுவ கட்டுப்பாடை புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில பார்த்த இந்த தமிழக மக்கள் இன்னைக்கு நடக்கிற இந்த கொடுமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தா கூட அந்த ராணுவ கட்டுப்பாடு உள்ள புரட்சி தலைவி அம்மா கிட்ட 2010, 2015 வரைக்கும் இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கிறாரு. உண்மையா டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பெரிய புரட்சியை செஞ்சவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் வில்லனா பார்க்கறது ஓரம் கட்டி அவர் என்ன பண்ணார் அப்படின்றது நீங்க கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணும். அதனாலதான் அவருக்கு இவ்வளவு நல்ல பேரும் இருக்கு, அதே அளவுக்கு கெட்ட பேரும் இருக்கு. 2015 வரை இறக்கிட்டு வேற ஒருத்தர் அவங்க என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா போடுறாங்க. அப்போ திரு செந்தில் பாலாஜி அவர் அம்மா இவனை டோட்டலா இவன் அன்பிட்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா 2016 இவருக்கு போட்டி போட வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா 2016 அந்த கரூர் தொகுதியில் என்ன பண்றாங்க, திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் போட்டி போடு. இப்ப இருக்கிற எம்.ஆர். விஜயபாஸ்கர் இப்ப இங்கிருந்து ஓடுகாலி அங்க ஓடி போனார் பாருங்க. அந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2016 இன்னைக்கு அவர் எம்எல்ஏவா இல்ல, அவரு என்ன நம்ம சாதாரணமா பேசலாம். அவர் எம்எல்ஏவோ இல்ல அமைச்சர் ஆயிட்டா கண்டிப்பா நம்ம இன்னும் கூட ரொம்ப மரியாதை கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இங்க இருந்தாங்க ஓடி போனதுனால அவரை சில பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். அந்த வகையில
அந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வந்து 2016 அதே கரூர் தொகுதியில அம்மா வந்து நீ போட்டி போடு அப்படின்ட்டு அரவங்குறிச்சி தொகுதியை வந்து நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு தராங்க. அரவங்குறிச்சிக்கு சம்மந்தமே இல்லை. அங்க போனாலும் மனுஷன் என்ன பண்றான், அட்டகாசமா வின் பண்ணிட்டு வந்துடுறான். அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. மக்கள் மத்தியில அந்த அந்த தொகுதி நீங்க போனீங்கன்னா செந்தில் பாலாஜியோட அவருடைய அணுகுமுறையே வந்து வேற விதமா இருக்கும். நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நீங்க சும்மா ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க, இதுல பண்றீங்க. ஆனா அவர் போறது யாருக்கும் தெரியாது, ஒண்ணு தெரியாது. எல்லா இடத்துலயுமே அந்த தொகுதியில இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே அவர் போவாரு. அவரை பொறுப்பாளரா ஒரு பகுதிக்கு போட்டா கூட அந்த மாவட்டத்துக்கு கூட அந்த மாவட்டத்துல எல்லாத்தையுமே வந்து அவர் கவர் பண்ணக்கூடிய ஒரு பெரும் தலைவராக திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2016 அம்மா 2016 இறந்த உடனே இவர் வந்து திரு டிடிவி தினகரன் அவருக்கு வந்து ரைட் ஹேண்டா மாறுறாரு. அவர் வந்து ஆர்கே நகர்ல முதல்ல போட்டி போறார். டிடிவி தினகரனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலது கை இடது கையா இருந்தது திரு வெற்றிவேல் மற்றும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். நம்மளாம் அப்ப டிடிவி தினகரன் வரும்போது கண்டிப்பா அன்னைக்கே சசிகலா அம்மா டிடிவி தினகரன் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்ததுன்றது அன்றைய ஒரு 10 வருஷம் முன்னாடி, ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளவு பெரிய எதிர்ப்பு. 2017 ஜனவரிலாம் அவ்வளவு எதிர்ப்பு இருந்த திரு டிடிவி தினகரனை வந்து ஆர்கே நகர் தொகுதியில ஃபர்ஸ்ட் டைமே வந்து வெற்றி பெற வந்து கிட்ட வந்துட்டு மிஸ் ஆன கிட்ட வந்தது. ஆனா தேர்தல் ஆணையம் வந்து பணப்பட்டுவாடா நடந்தது, தம்முடைய விஜயபாஸ்கர் அந்த கஞ்சா பிரச்சனை எல்லாம் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த தேர்தலை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. மறுபடியும் 2017 டிசம்பர்ல மறுபடியும் திரு டிடிவி தினகரன், இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற திரு டிடிவி தினகரன் 2017 கிட்டத்தட்ட கரெக்டா 9 வருஷம் 9 வருஷத்துக்கு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஆர்கே நகர் தொகுதியில வெற்றி பெறுவதற்கு நின்னது யார் தெரியுமா? இதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நின்று அந்த இடத்துல எப்படி வாக்கு வாங்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை பெற்றுக் கொடுத்துறது திரு செந்தில் பாலாஜி. இதை வந்து திமுக வந்து ரொம்ப உஷாரா பார்த்துட்டே இருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு ஆள் ஏற்கனவே இந்த மாதிரிதான் திரு சேகர் பாபுல அதிமுக வந்து வெளில போனாங்க. பல பேர் திறமை நாட்கள் வந்து கண்டிப்பா திறமை நாட்கள் இருக்கும்போது பல கட்சிகள் பார்த்துட்டே தான் இருக்கு, எப்படி வந்து நம்ம வந்து அபகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 2019 என்ன பண்றாங்கன்னா, இவரை திமுகல சேர்ந்து ஒரு மாவட்டத்தின் பொறுப்பாளரா கொடுத்துடுறாங்க, பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு. 2019 இருந்து திமுகவுக்கு உண்மையா உழைக்க ஆரம்பிச்ச திரு செந்தில் பாலாஜி எப்படி வந்து அதிமுகவுக்கு உண்மையா உழைத்து அந்த மாவட்டத்தை அதிமுகவின் ஒரு கோட்டையாக மாற்றினாரோ, அதே மாதிரி எப்படி அமமுகவுக்கு ஒரு தொண்டனாக இருந்து எப்படி பண்ணாரோ, அதே போல திமுகவுக்கு வந்து 2019 இருந்து இன்றைய தேதி வரை திமுகவுக்கு உண்மையாக, திமுகவின் கட்சிக்கு அடாவடி நற்பெயர் கொடுக்கும், அன்பு வழி இல்லாமல் அடாவழியில வந்து அவரு என்ன சொல்றாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு தொண்டனாக வந்து திரு செந்தில் பாலாஜி மாறுறாரு. மாறிட்டு 2019 வெற்றி, 2021 மறுபடியும் வந்து கரூர்ல வந்து மறுபடியும் வந்து வெற்றி, எம்ஆர் விஜயபாஸ்கர் தோக்குறாரு, திரு செந்தில் பாலாஜி வெற்றி அடைகிறாரு. 2024 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் திரு செந்தில் பாலாஜியுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதுல 2013 ஏன் பிஜேபி வந்து செந்தில் பாலாஜியை தூக்குது, இது எத்தனையோ பேருக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. என்ன அப்படின்னா, அந்த ஒரு அதிமுக வந்து ஒரு திட்டங்கள் கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம 2024 வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெற்றி அடையணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி ஃபீல்டுல இருந்தார் அப்படின்னா வெற்றி அடைவது கடினம் அப்படின்றத கிளீன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. கிளீனா இந்த மாவட்டத்துல வந்து செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா வெற்றி அடைவது கடினம். ஸ்டாலின் வரலாம், உதயநிதி ஸ்டாலின் வரலாம், யார் வேணா வரலாம், ஆனா திரு செந்தில் பாலாஜி இருந்தா கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழலை வந்து அதிமுக பிஜேபி தலைமைக்கு கொடுக்குது. அதனாலதான் திரு செந்தில் பாலாஜி பழிவாங்கப்பட்டார். 2024 தேர்தல் வரை சிறையில் இருந்தார் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அவர் போனா என்ன, அவருடைய பல பேர் வந்து அங்க ஒரு வேலை அவர் பண்றாருன்னா அங்க பல பேர் அங்க வச்சிருப்பாரு, வச்சுதான் அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடிய ஒரு திறன் படைத்தவர் தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கை வச்சாருன்னா அவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து தோத்துட்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு வந்து அந்த 2024 தேர்தல் வெற்றி அடைஞ்சு விடுறாரு. அப்பயுமே பிஜேபி வந்து இதுக்கப்புறம் திரு செந்தில் பாலாஜி அடக்கிய ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் திரு செந்தில் பாலாஜி தொடர்ந்து இருக்கும்போது அவர் வில்லனாக சித்தரிக்கப்பட்டார். அவர் நெஞ்சு வலின்னு சொல்லி என்னமோ பண்ணார். இப்ப எப்படி வந்து யாருமே சிறைக்கு போதும் அவ்வளவு சீக்கிரம் வந்து விரும்ப மாட்டாங்க. அதெல்லாம் நடிப்பா இருந்தா கூட அது வந்து அரசியல்ல வந்து எல்லாமே ஒரு விஷயமா தானே இருக்கு. திரு கலைஞர் பண்ணலையா, திரு விஜய் அவர்கள் இவ்வளவு பேசுற திரு விஜய் அவர்களே வந்து எல்லா கட்சிக்காரும் ஓடி போய் ஒழிச்சுக்கலையா அந்த கௌரவ விஷயம் நடக்கும்போது எல்லாருக்குமே இந்த விஷயம் உண்டு. அம்மா சம்பந்தப்பட்ட யார் இருந்தாலுமே வந்து ஒரு சிறை ஒரு அப்படின்னும் போது ஒரு சின்ன கைது அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு நடுக்கம் யாரா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி அவர் பண்ணது வந்து ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயமா தான் இருந்தது. அவருடைய இது வரைக்கும் அவருடைய அரசியல் வரலாற்று அது ஒரு கேலிக்கூத்தாது. அதே போல நம்ம தாவேக்காக சொல்லலாம், திமுக சொல்லலாம், அதிமுக சொல்லலாம், எல்லாருமே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா திரு செந்தில் பாலாஜி பண்ணது மட்டும் மிகப்பெரிய விஷயமா இருந்தது. காரணம் என்னன்னா, அவரை தொடர்ந்து வந்து அவர் வந்து ஒரு கெட்டவர் மாதிரியே சித்தச்சு. செந்தில் பாலாஜா அப்படியே பட்டர் எப்போ 2019 ஆர்கே நகர் தேர்தலில் வந்து
டிடிவி தினகரன் வெற்றி அடைகிற வரையும் அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய பேர் கிடைக்கல. அது வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அவரை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க கொடுத்தாலும் வின் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட பாருங்க 2026 சம்பந்தம் இல்லாம கோயம்புத்தூர்ல கொடுத்தாங்க போது வானதி சீனிவாசன் என்ற ஒரு தொகுதியில கொடுக்குறாங்க. அங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட 2000-3000 வாக்குகள் வெற்றி. அந்த வெற்றி வந்து அடைஞ்சிட்டு வந்துருவார். வெற்றி கோப்பையோட வரக்கூடிய திரு செந்தில் பாலாஜி. இப்ப கடைசியா வந்து இப்ப வந்து குதிரை பேரத்துல வந்து அவர் வந்து நிறுத்திருக்கிறாங்க. இது மாதிரி அவர் பல வழக்குகளை பார்த்துட்டாரு. சிபிஐ பார்த்து எல்லாரையும் பார்த்து சிறைக்கும் போயிட்டு வெளியே வந்துட்டாரு. இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வெளில வந்துருவாரு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாதா. அவரிடம் வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாங்கன்னா 100% முடிச்சிருவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து யார்ட்டும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுவரை வந்து அதை வந்து திமுக எடுத்ததா கொண்டதா இல்ல ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டதெல்லாம் தெரியல. ஏன்னா இப்ப தாவேக்கா வந்து கண்டிப்பா ஆட்சி செய்யும். ஒரு வருஷத்துக்காக திமுக மற்றும் அதிமுக வந்து தலையிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா என்னதான் ஆட்சி செஞ்சாலும் மக்களுக்கு வந்து அது மேல வந்து ஒரு அயற்சி ஏற்படும். இப்பெல்லாம் நீங்க பொதுவா நீங்க அந்த வியூஸ்ல இந்த யூடியூப்ல வந்து அந்த வியூஸ் தான் ரொம்ப பெருசா பேசினாங்க தாவேக்காவோட நண்பர்கள்லாம். இப்ப திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்தா கூட அவ்வளவு வியூஸ் வரும். இப்போ ஒரு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாரு. எந்த டீல ஒரு பெரிய வியூஸ் கிடையாது, ரொம்ப கம்மியான வியூஸ் தான் வருது. திரு ஸ்டாலின் அவர்கள் கலந்து என்ன வியூஸ் ஓடிச்சோ, திரு எடப்பாடி பழனிசாமி கலந்து என்ன வியூஸ் வச்சோ, அதை வர ஒரு 4 to 5% அதிகமா வருது. ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா 500,000 டைம்ஸ் அதிகமா ஓடுது. இப்ப அவ்வளவு கம்மியா தான் ஓடுது. இதுதான் ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி செய்யறாரு அப்படின்னா அவரை பத்தி அந்த பிம்பங்கள், அவரை பத்தி அந்த ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா உடைக்கப்படும். உடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துக்குள்ள அதுக்கு அவர் ஆட்சி ரொம்ப சாதாரணமான ஆட்சியா மாறும் பட்சத்துல வந்து கண்டிப்பா வந்து அவர் ஆட்சியை கலைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து ஆட்சியை கலைக்கணும்னு ஒரு திட்டத்தை சப்போஸ் திமுக தீட்டி செந்தில் பாலாஜிட்ட கொடுத்தா அதை கண்டிப்பா அடாவடித்தனமா கூட அதை வந்து முடிக்கக்கூடியவர், எக்காரணத்தை கொண்டும் அது வந்து ஃபெயிலியர் ஆகாம பார்த்துக்கூடிய ஒரு திறன் படைத்ததான் செந்தில் பாலாஜி. ஆனா இன்றைய தேதியில் வந்து செந்தில் பாலாஜி அந்த மாதிரி விஷயத்துல இறங்கி இருப்பான்ற நம்பிக்கை நிகழ். அதுவும் இப்ப இருக்கிற இந்த சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த திருநாவுக்கரசு இவரெல்லாம் வந்து பக்காவா தெரியும். அவர் வந்து தாவேக்காவுடைய ஆதரவாளர். இவங்க என்னமோ இந்த டீம் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இன்று கோர்ட்ல வந்து முன்ஜாமீன் கொடுத்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது கோர்ட். நேற்று வந்து எப்படி வந்து அதே மாதிரி வந்து திமுக ஒரு எப்படிதான் இருந்தாலும் ஒரு செட்பேக் தான் அது. திமுகக்கு மனு வாபஸ் அடைஞ்சாலும் ஒரு செட்பேக் தான் அது. கொடுத்த இந்த நம்முடைய நீதிமன்றங்கள் இன்று முன்ஜாமீன் செந்தில் பாலாஜி தம்பி 2 பேருக்கும் முன்ஜாமீன் கொடுத்து இந்த குதிரை பேர வழக்குல இருந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்கு செந்தில் பாலாஜி. இது ஒரு மாறலா வந்து திமுக ஒரு பெரிய வெற்றியா இருக்கு. தாவேக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியா இருக்கு. காரணம் ஒரு கரூர் போகும்போது எப்படியாவது செந்தில் பாலாஜி வந்து நம்ம சிறையில் அடைச்சுன்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்து இந்த இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தாங்க. ஆனா அது இல்லாம போனது. நேற்று வந்து கரூர் போறதுக்கு தடை இல்லை அப்படின்றது தாவேக்கா ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி இன்னைக்கு அந்த கரூர் போகும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை இல்லாம வெளில இருக்கிறது தாவேக்கா ஒரு மிகப்பெரிய தோல்வியா அவர் கருதுறாங்க. அதனால நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செந்தில் பாலாஜி அண்ட் கோ வந்து கண்டிப்பா இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு திரு ஸ்டாலின் உள்ள திமுகவோ அதிமுக ரொம்ப நல்லா தெரியும் செந்தில் பாலாஜி பத்தி. இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை கொடுக்கக்கூடிய செந்தில் பாலாஜி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அவர் செய்யணும் முடிவு எடுத்துட்டாருன்னா ரொம்ப கச்சிதமா பண்றாரு. அதற்கான அவசியம் என்று இல்லை. ஏன்னா குதிரை பேரத்தை ஆல்ரெடி வந்து தாவேக்கா செஞ்சாச்சு. அது செய்யாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி ப்ரூவன் ஆனது. கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் இத்தனை பேர்ட்ட பேசினாங்க வைக்க உட்பட எல்லாருமே பேசி வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இதுல யாரும் என்ன வெளிப்படையா சொல்லல. சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னா அது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவர்கிட்ட அதை ஒப்படைச்சாங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அது மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. எது எப்படி இருந்தாலும் இன்று திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 50 வயதான திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 50 வயதான திரு தாவேக்கா விஜய் முகத்தில் கண்டிப்பா வந்து முன்ஜாமீன் வாங்கி கரியை பூசி இருக்கிறார் என்பதில் வந்து எந்த மாற்று கருத்தும் எவருக்கும் இருக்க முடியாது.